ஃபர்ஸ்ட் டைம் இரும்பு தோசைகள் புதுசா வாங்கியிருந்தேன். அது எப்படி சீசனிங் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். புதுசா நம்ம வாங்கின உடனே சீசனிங் பண்றது ரொம்பவே முக்கியம். இரும்பு தோசைகள்ல சமைக்கிறதுல ஒரு பெரிய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா நம்ம செய்யற எல்லாத்துலயுமே நேச்சுரலா அயன் மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். எஸ்பெஷலி இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. பியூராவும் இருக்கும், சேஃபாவும் இருக்கும். நான்ஸ்டிக் மாதிரி கெமிக்கல் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம தோசைகள் வாங்கினதும் கொஞ்சமா விம் லிக்விட் வச்சு நல்லா 2 பக்கமும் ஸ்க்ரப்பர் வச்சு கழுவிடுங்க. அதுக்கப்புறமா அடுப்புல வச்சுட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமா உப்பு போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கட் பண்ண ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியனை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தோசை நான் ஊத்துனேன். ஃபர்ஸ்ட் தோசை அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் மொத்தமா தான் ஊத்துனேன். அது வராதுன்னு தான் நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் தோசையே எனக்கு ஈஸியா வந்துருச்சு. திரும்பவும் 2வது தோசை ஊத்திருந்தேன். அது கொஞ்சம் மெலிசாவும் இல்லாம தடியாவும் இல்லாம ஊத்திருந்தேன். அதுவுமே ஈஸியா வந்துச்சு. 3வது தோசை கல் அளவுக்கு பெருசா ஊத்திருந்தேன். திருப்ப வராதுன்னு தான் நினைச்சேன். ஆனா ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. ஒரு சைடு வேக வச்சாலே போதும். ரொம்பவே ரோஸ்ட் மாதிரி இருந்துச்சு. நீங்க எண்ணெய் யூஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்தோலியம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஹஸ்பண்ட் மலைக்கு போறாங்க அப்படின்றதால வெஜ் தோசைகள் வேணும்ன்றதுக்காக இது வாங்கியிருந்தேன்.